அப்படி போடு. தாலியே இல்லாத ஒரு கல்யாணம். இந்த மாதிரி கல்யாணத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. சும்மா இப்ப என்ன பண்றது? தம்பி ஒருவேளை வீட்ல வச்சு இல்ல மாமா, கண்டிப்பா இங்கதான் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து தேடினோம்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம். ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுங்க. எனக்கு 5 ரூபாய் கிடைச்சிருக்கு. 5 ரூபாயா? நான் போய் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன தலையெழுத்துறாங்களா? என்ன பண்றது? என்னால இதுக்கு மேல இந்த வெயில தேட முடியாது. நான் வீட்டுக்கு போறேன். நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன். சிங்கப்படுத்துற நீ. டேய் சோமா, நீ உண்மையிலேயே தாலி வாங்கிட்டு வந்தியா இல்லையா? உன் வாழ்க்கை இந்த மாதிரி ஆகாம இருக்க வேடிக்கோ. தம்பி வேகமா போய் புது தாலி வாங்கிடலாமே. இங்க பாருங்க, இது பூமாலை இல்ல, தாலி. என்னடா பொறுப்பு இல்லாம இருக்க? சோமா முகூர்த்தம் முடிய போகுது. இப்ப என்ன பண்றது? கல்யாணத்தை நாளைக்கு வச்சுக்கலாமா? நாளைக்கா? இப்படி சொன்னா எப்படி? தாலி இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்? அக்கா நீங்க நினைச்சா நடக்கும். நீ போய் உன் பொண்டாட்டி கிட்ட கேளுடா. அதை என்னைக்கோ அடக வச்சுட்டேன். இருந்தா தான் கொடுப்பேன். நிறுத்துங்க. தாலி தானே பிரச்சனை. நாளைக்கு நம்ம பொறுமையா வாங்கி கட்டிக்கலாம், சரியா? என் பொண்ணோட கல்யாணம் தாலி இல்லாமல நடக்கணும் கடவுளே. சார், அந்த செயினை போட்ட மாதிரி இன்னொரு தடவை போஸ் கொடுக்குறீங்களா? ஐயோ அத்தை போக. கத்தாதரி. இங்க கொசு கொஞ்சம் ஜாஸ்தி, அதான் சாம்பிராணி போட்டு விட்டுருந்தேன். கொசு போக மஸ்கிட்டோ மேட் வச்சா போதாது. கொசுவும் நம்மள மாதிரியே ஒரு ஜீவன் தானே. கொசுவே செத்துறோம்னா அதை சுவாசிக்கிற நம்ம நிலைமையை கொஞ்சம் நீ யோசிச்சு பாத்தியா? சூப்பருங்க. இந்த ஆங்கிள் நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்ல. இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்தே யோசிக்கலாம். என்ன சொல்ற? நான் பால் குடிக்க மாட்டேன். உனக்கு வேணா நீ குடிச்சிரு. எனக்கும் பால் பிடிக்காது. ஆனா சினிமாவிலலாம் அம்மா, நான் கதவை மூடிக்கவா? வேண்டாண்டா, கதவை மூடாத. சரியான முட்டா பையன். எங்க அம்மாவோட முட்டைக்கோசு பொரியல ஊறுப்பட்ட உப்பு நீங்க பண்ணதானே? இதுல முறப்பு வேற. ஏண்டா கல்யாணத்துக்கு எல்லாரும் எதுக்கு வராங்க தெரியுமா? வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு வருவாங்க. என்னென்னதையோ செஞ்சு வச்சிருக்காங்க. ஒண்ணு கூட வாயில வைக்க முடியல. சோமன் என்ன சொல்றானோ அதானே நான் செஞ்சு தர முடியும். அதேதான், சோமனோட கல்யாணம் தானே இது. அவனுக்கு பிடிச்ச மாதிரி இயற்கை உணவா செஞ்சிருக்கான். இயற்கை உணவா அது? அப்புறம்? 5 பைய வேணும்னே பண்ணிருக்கான். அவன் சொல்ற மாதிரி செஞ்சு கொடுக்கலன்னு வச்சுக்க, 2 நாள் உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணி அனுப்புவான். உனக்கு தெரியும்ல அவனை பத்தி. பொதுவா ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு அப்படி தோணல ஷாலினி. உன்னோட அப்பா அம்மா உன்னை படிக்க வச்சு நல்லபடியா வளர்த்துருக்காங்க. அப்படி இருந்தும் முன்ன பின்ன தெரியாத, ரொம்ப பழக்கம் இல்லாத என் வீட்டுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க. உண்மையை சொன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் தானே? ரொம்ப பெரிய விஷயம். அவங்களோட தியாகம் ரொம்ப பெரிய விஷயம். வேற லெவலு. அதான் சொல்றேன், உனக்கு எப்போ அவங்கள பார்க்கணும்னு தோணுதோ நீ தாராளமாக வீட்டுக்கு போயிட்டு வரலாம். நீ எவ்வளோ நாளைக்கு வேணாலும் அங்கே இருக்கலாம். என்கிட்ட பர்மிஷன் கேட்கவே வேண்டாம். நான் சொன்னது உனக்கு புரியுது இல்லை? தூங்கலாமா? ஷாலினி, என்னாச்சு? எனக்கு இப்பவே
வீட்டுக்கு போகணும். எனக்கு என் அப்பா அம்மாவை பார்க்கணும். ஷாலினி சரி போலாம் போலாம். ஷாலினி உங்க வீட்டுக்கு போலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. சோமா என்னடா அழகு சத்தம் கேக்குது? சோமங்கல்யாணம் அடடே. ரொம்ப சூப்பரா நடந்துச்சு. சோமங்கல்யாணம் சோமங்கல்யாணம் ரொம்ப ரொம்ப சூப்பரா நடந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு, இவங்க எத்தனை நாள் ஒண்ணா வாழுவாங்க? என்ன சொன்ன? அது இவங்க 2 பேரும் எத்தனை நாளைக்கு ஒண்ணா சேர்ந்து வாழுவாங்கன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட். டேய் பரதேசி, ஓசி குடிச்சிட்டு இந்த மாதிரி தேவையில்லாம பேசணும்னு வச்சுக்கடா உன்ன. என்னடா கேட்டது என் வண்டி சத்தம் தானே? உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு. சீக்கிரம் வாங்கடா, என் வண்டியை ஒன்று தூக்கிட்டு போறாங்கடா. டேய் வாங்க. டேய் 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 யாரா அது? டேய் டேய் சோமா என்னடா ஆச்சு? டேய் ஹெட்லைட் போட்டுக்கடா, எரியும்டா. அந்த பொண்ணுக்கு என்னாச்சுமா? அவன் ஏதாவது அட்வைஸ் பண்ணிருப்பான், அதான் அந்த பொண்ணு அழுவுது. கொஞ்சம் தள்ளு. நான் எதையாச்சும் பார்த்து பயந்துருப்பா. என்னது? கருதா இருக்குதா? உள்ளதா இருக்காரு. போ போ. சார் நம்ம பிரசிடென்ட் வந்திருக்காரு. எதுக்கு? அந்த கோழி பண்ண லோன் விஷயமா பேச வந்திருக்காரு. சார் தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இந்த சின்னதா ஃபார்ம் வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்குற லோன் சார் இது. இதுல கோல்மால் பண்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சார் நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் ஒரு 10 பேரோட ஐடி கார்டு கொடுத்துட்றேன், 10 பேரையும் கொடுத்துட்றேன். அது யார் என்னன்னுலாம் போய் விசாரிக்க தேவையில்லை. லோனை நான் எடுத்துக்கிறேன். சார் அந்த சப்சிடி அமௌண்ட்டை நான் அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்றேன். எழுந்துருங்க, நீ அவரை வெளியே கூட்டிட்டு போ. சன்னி, சார் வீட்டு தெருவில் இந்த ரோடு போடுற வேலை இருக்குல்ல, அதை கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். போன எலெக்ஷன் டைம்ல கேவலமா ஒரு ரோட்டை போட்டு கொடுத்தீங்கல்ல, அது ஒரு மழைக்கே நாசமா போனது எங்க எல்லாருக்குமே தெரியும் சார். 2 கால் நல்லா இருக்க வரைக்கும் நாங்க எல்லாரும் நடந்தே போய்க்கிறோம். என் டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்புங்க. சரி அப்ப பார்க்கலாம். நீ வாடா.